ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பக்கம் 91, 16வது சூத்திரம், 10வது அதிகரணம். சராச்சர வியபாஸ்ரயஸ்து ஸ்யாத் தத் வியபதேசோபாக்தஹ தத் பாவபாவித்வாத் நாத்மா அஸ்ருதேஹே நித்யத்வாச்ச தாப்யஹ. ஓகே. சராசர விபாஸ்ரய அதிகரணம் 10. அதிகரணம் மீன்ஸ் டாபிக். சராசர விபாஸ்ரயஸ்து ஸ்யாத் தத் வியபதேசோ பாக்தஹ தத் பாவா பாவித்வாத். அப்போ வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நின்றவர் யார்? புரியுதா? எத்தனை பேர் இருக்கலாம். சில பேர் மாத்திரம் ஃப்ளாஸ்க்கு மாதிரி இந்த சுட தண்ணியை கண்டினியூ பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளாஸ்க் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இது ஃப்ளெக்சிபிள் ஃப்ளாஸ்க். இது ஜில்லியும் கண்டினியூ பண்ணி வைக்கும். அப்புறம் ஹாட்டாக இருந்தாலும் அதே கண்டினியூ பண்ணி வைக்கும். வெரி ஃப்ளெக்சிபிள். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட். ரெண்டுத்துக்கும் எல்லாத்துக்கும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், ரிஜிட்டாக இருக்கக்கூடாது. இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஆனால் அவள் கொடுத்தவன் என்ன சொன்னேன்னா அந்த பர்பஸ் சொல்லலை. எங்கே வேணால் போட்டுடலாஞ்சி, ஆனால் உடையாது, சொட்டையாகாது. ஏன்னா நாங்கள் அப்பப்போ தட்டி விட்ருவோம். அது அப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நாங்கள் இப்போ வச்சுருக்கோம். உடனே உங்கள் ஞாபகம் வந்தது, வாங்கி கொடுத்துட்டோம். அந்த
இந்த தொழிலோட ஒரு ரகசியம். அப்போ துர்லபம் திரயமேவத்த தேவா அனுகர ஹேத்துகம். ஈஸ்வரன் பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணுறாருன்னா என்ன அனுகிரகம் பண்ண முடியும்? 3 விஷயம் பண்ணினா தான் அனுகிரகம்னு சொல்ல முடியும். அது என்னன்னா மனுஷத்துவம். அதிலே பொடி வச்சு பேசுகிறார் கம்ப நாட்டாழ்வார் மாதிரி. மனுஷன்னு சொல்ல மனுஷத்துவம். குவாலிஃபிகேஷனோடு இருக்கணும். பண்போடு இருக்கிறவன் யாரோ மனுஷன். மனுஷன்லாம் மனுஷன் கிடையாது. என்பு தோல் பொறுத்த உடம்பு அப்படின்றார். அன்பிலாதார் என்பு தோல் பொறுத்த உடம்புன்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அது வெறும் ஸ்கெலிட்டின் மாதிரி தான். அது இப்போ ரோபோட்லாம் பேசுகிறதில்ல, அந்த மாதிரி ஒரு ரோபோட் பேசுகிறது, அவ்வளோதான். எல்லாமே பண்ணும், ஆனால் ரோபோட். அதுக்கு அன்பு கிடையாது, இரக்கம் கிடையாது, பரிவு கிடையாது, நட்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. அதெல்லாம் மனுஷத்துவம் கிடையாது. மனுஷன்லேயே சேர்த்துக்க முடியாது. மனுஷ ரூபத்தில் இருக்கிற மிருகம் புரியுதா? மிருகம் மனுஷனாக முடியும், மனுஷத்துவமாக முடியும். இப்போ ஒரு குரங்கை பார்த்தேன், அப்படியே சாந்தமாக இந்த ராம ஜபத்தை கேட்டுன்னு இருக்கு. இந்த குரங்கு பையன் சும்மா இருப்பானா, இதுக்கு எதனா உடம்பு கிடப்பு ஆயிடுச்சு, ஆட்டி பார்க்குறான். அது மெதுவாக கண்ணு மூழ்ச்சி இப்படி பார்க்கறது, பேசலை, ஒரு மாதிரி பார்த்தது. ஓ இது உயிரோடு இருக்குன்னு இவன் டெஸ்ட் பண்ணிவிட்டு போயிட்டான். திருப்பி கண்ணை மூடிட்டான். அந்த பஜனை கேட்டுரு, ராம் பஜன். அதுலேருந்து பிரமாணம் என்னென்னா, அனுமன் அப்படி இருக்க முடியும், சாஸ்திரம் படிச்சிருக்க முடியும். அந்த குரங்கை பார்த்து கண்டுபிடிச்சோம். என்கிட்ட உக்காந்துச்சு ஒரு குரங்கு சாதுவா. அப்போது அதில் அந்த ஜீவனுக்குள்ளே இருக்க ஜீவத்தான் டிஃப்ரெண்ட் ஒழிய அந்த ரூபம் இம்பார்ட்டண்ட் கிடையாது. ஏன்னா 2 வருஷமாக எனக்கு குரங்கோட பழக்கம் உண்டு. அந்த ஓம்காரேஸ்வரில் சிலது பிடுங்கிட்டு போகும், சிலது கொடுத்தா வாங்கிக்கும், சிலது வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகும். எல்லா கேட்டகரி இருக்குது, புரியுதா? அப்போ அந்த ரூபம் இம்பார்ட்டன் இல்லை. புரியுது இல்லை? இந்த திராவிட குரங்கு இப்போது வந்தது. இப்போது நாங்கள் இதில் ஷோலிங்கர் போகும்போது மெதுவாக உட்காந்துது. அப்புறம் இப்படி இப்படி போட்டு ஒரு அன்பாக தடவச்சு, அப்புறம் பேக் இருந்தது. அந்த பேக்கை ஜிப்பை திறந்தது. எல்லாமே மெதுவாக பண்ணிச்சு. ஜிப்புக்குள்ளே இருந்தது டபக்குன்னு பிடிச்சிது. அப்போ அவர் அலர்ட் ஆகும்போது மூஞ்சி காட்டுது. சரின்னு விட்டுட்டாருன்னா முடியலன்னு விட்டுட்டார். அது திராவிட குரங்கு. என் பக்கத்தில் உட்காந்தது சனாதன குரங்கு. புரியுதா? அதுதான் 2 வித்தியாசமும் இருக்குது. அப்போ நேம் ஃபேம், இந்த நாமரூபம் முக்கியம் இல்லை, மனுஷ ரூபத்தில் இருக்கிற நீ எப்படி முக்கியம். அதில் மனுஷத்துவம் இருக்கா, அது இம்பார்ட்டன்ட். அவர் கேட்டார் இல்லையா வால்மீகி நாரதர்கிட்ட, நன்றி உள்ளவன் இருக்கிறானா? ரொம்ப கஷ்டம். அப்போது மனுஷத்துவம் முக்கியம். அப்படி மனுஷத்துவம் நற்பண்புகளோடு வந்துட்டவன் முமுட்சுத்துவம். அப்படி முமுட்சுத்துவம் இதுவும் வரணும்னா மகாபுருஷ சம்ஸ்ரயா. நீ அம்மானியோட போனீங்கன்னா அவன் சொத்தெல்லாம் உனக்கு வராது. ஆனால் சான்றோர்களோட குருமார்களோட நீ ட்ராவல் பண்ணனா அவங்களுடைய ஐடியாலாம் உனக்கு கிடைக்கும். புரியுதா? சொல்லிகிட்டே இருப்பாங்க, அவங்க விளையாட்டாக சொல்லுவாங்க, சிரிச்சிட்டே சொல்லுவாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஏகப்பட்ட பொக்கிஷங்கள் இருக்குது. அறிவு இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லைனா ஏதோ ஜோக் அடிக்கிறார் சுவாமிஜி. அப்படி நாட் ஜோக், எவ்ரி வேர்டு இம்பார்ட்டன்ட். புரியுதா? இது அப்போது
கிடைத்தற்கு அரிதானது மானிட பிறவி. அந்த மானிட பிறவி ரொம்ப ரொம்ப கெடுத்து வச்சவன் யூரோப்பு பரங்கியன். தன்னுடைய சூதுவாதுனால கழகத்தை ஆரம்பிச்சுட்டான். கழகம்னா சூதுன்னு அர்த்தம். சூதாடுபவர்கள் கூடும் இடமும் சூதில் ஈடுபட்டுபவர்களும் அவர்களுக்கு பேர் கழகம். அப்படி 937 செக் பண்ணிக்கோங்க திருக்குறள். அப்போது வெள்ளையினுடைய தூண்டுதலின் துவக்கப்பட்ட நீதி கட்சியை, அதுக்கு பேர் ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதுக்கு பேர். அவங்க அமைச்ச அரசு எப்படி இருக்குன்னா கட்டிங்கு, கமிஷன், கரப்ஷன் எல்லாத்துக்கும். இப்போ அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ ஒருத்தர் அவதாரம் எடுத்து வந்திருக்காரு. இப்போ பாலில் எவ்வளோ தூரத்துக்கு அந்த இது எடுக்கிறான், அதெல்லாம் கூட. வேஷ்டியில் என்ன பண்ணுறான், வேஷ்டிக்குள்ளே என்ன ஊழல் இருக்குது, அதெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு பண்ணி செம்மையாக போலீஸ் திருடன் விளையாட்டு நடந்துட்டுருக்கு தமிழ்நாட்டில். அதனால் இவனுடைய டெவலப்மெண்ட் எப்படின்னா, ஜஸ்டிஸ் பார்ட்டி கள்ளுக்கடையை திறந்தான், அதுக்கப்புறம் சாராயத்தை திறந்தான், அதுக்கப்புறம் கஞ்சாவை திறந்தான், அதுக்கப்புறம் இப்போ சிந்தட்டிக் போதைப்பொருளை பண்ணினான். இதான் இவனுடைய வளர்ச்சி. இதுக்கு மேலே வளர்ச்சி ஆச்சுன்னா தமிழ்நாடு சுடுகாடு மாதிரி. கல்வி செறிந்த தமிழ்நாடு, அருமையான தமிழ்நாடு, பொட்டன்ஷியல் பூமி. இது நரேந்திர மோடி சொல்கிறது நாட்டு ட்ரூத்து, இந்த பொய் கிடையாது. அவர் சொல்கிறாரு, வரக்கூடிய வளர்ந்த நாடு, டெவலப்டு கண்ட்ரி ஆகிறதுக்கு, அமிர்த கால நாட்டுக்கு வரத்துக்கு காரணம் அதனுடைய மேஜர் ஷேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு. இதை தான் நரேந்திர தத்தாவும் சொன்னார். நான் சென்னை இளைஞர்களை நம்புகிறேன் அப்படி சொன்னார் அவர். புரியுதா? அவர் சிகாகோக்கு அனுப்பி வச்சதே சென்னை இளைஞர்கள். புரியுதா? அலசிங்க பெருமாள் பொண்டாட்டியுடைய நகையெல்லாம் விற்று, அவரை பச்சப்பா காலேஜ் ப்ரொஃபஸர், அவர் அந்த காசெல்லாம் விற்று ஓட்டாண்டி ஆகிட்டார் விவேகானந்தரோடு சேர்ந்ததுனால. புரியுதா? சௌக்கியமாக வாழ்ந்துருக்கலாம், சொகுசாக வாழ்ந்துருக்கலாம். அவருடைய நிறைய பணம் இருந்தது, ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, சுகமாக இருக்கலாம், கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துருக்கலாம். அந்த மனுஷன் யாரோட போய் சேர்ந்தான் பாரு, விவேகானந்தனோடு சேவனா சேருவான். அறிவு உள்ளவன் சேருவானா சொல்லு. அந்த ஆள் எப்போ பார்த்தாலும் உன்னை வேலை செய்ய வச்சுக்கிட்டே இருப்பார், பிடிங்கிட்டே இருப்பார். அவரும் சும்மா இருக்க மாட்டார், இருக்கிறவங்களையும் சும்மா விட மாட்டார். ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஆளுகிட்டெல்லாம் போய் சேராதன்னு ஓஷோன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் சொல்கிறாரு, அந்த புக்கை படித்தேன், நீங்கள் படித்தீங்களா தெரியல, இந்த குருமார்களை நம்பி போகாதீர்கள், உங்கள் ரத்தத்தை அட்டை மாதிரி உறிந்து விடுவார்கள், அப்படி எழுதியிருக்கான். புரியுதா? அவர்களுடைய ஆரோ வெரி வெரி பவர்ஃபுல். அந்த ஆரோவில் சிக்காமல் நீங்கள் மாட்டிக்கொள்ளாமல் தவிர்த்து விடுங்கள் அப்படின்ற. அப்படியே ஓஷோ இருக்கிறது தான் சொல்லிருக்கு. நமக்கும் அப்படி தான் அனுபவம் இருக்குன்னு. இந்த குருகுலத்தில் என்ன பண்ணுவாங்க, பழைய காலத்தில் அதிக பிரசங்கமாக கேள்வி கேட்டுகிட்டே இருப்பான் சில பையன். அந்த குரு என்ன சொல்கிறா, குரு பத்தினியும் இருப்பா இல்லையா, குரு எல்லாம் சேர்ந்து தான் கம்பைண்டாக இருப்பாங்க அங்கே. குருமாதா கிட்டே அந்த பையன் ரொம்ப அதிக பிரசங்கத்தனமாக இருக்கான், அவனுக்கு எருமை மாட்டு பாலை கொடு அப்படின்னு. ராத்திரி குடிக்கும்போது எருமை மாட்டு பால் கொடு அப்படின்னு. பஞ்சாபுக்கு போனால் எருமை மாட்டு தான் பால், ஆவின் பால்லாம் இல்லை. இவ்வளோ ஃபஸ்ட்டு டே ஒரு ஜக்கில் கொண்டு வந்து பால் வச்சான், நீ நம்பவே மாட்ட. நாங்கள் 2 பேர் தானே இருக்கோம், இவ்வளோ பால் எதுக்கு அப்படின்னு. நைனே உங்களுக்கு இது, அவருக்கு வேறு கொண்டு வருவான் அப்படின்னு. அடாப்பா, நாங்கள் இங்கே டீ போகிறதுக்கே பால் இல்லைன்னு சொல்கிறேன். அது ஒரு கல்யாணத்துக்கே அந்த பாலை போடலாம், அது ஒரு 5 மடங்கு ஆக்கலாம் அந்த பாலை. ஆனால் நான் உஷாராயிட்டேன்னு வச்சுக்கேன்,
நீங்கள் போங்க குடிச்சிக்கிறேன் அப்படின்னு. மந்த புத்தி ஆகிடும். எருமை மாட்டு பால் குடிச்சுன்னா மந்த புத்தி ஆக்கிடும். இது பழைய காலத்து டெக்னிக். இன்றைக்கி இருந்த திராவிட மாடலுடைய டெக்னிக் என்னென்னா, மனுஷனை மந்த புத்தி இல்லை, மிருகமாக்கணும். அடிதடியில் பண்ணணும், உதைக்கணும், கொலை பண்ணணும். அதுக்காக வேண்டி கள்ளுக்கடையை திறந்து சாராயத்தை டெவலப் பண்ணி கஞ்சாவை கொடுத்து அதுதான் அவனுங்களே பாதிக்கிறான். ஆகஸ்ட் 19 எலெக்ஷனுக்கு ஓட்டு போடாதீங்க, ஓட்டு போட்டுருங்க மறக்காமல் ஆகஸ்ட் 19க்கு அப்படின்றான். ஏப்ரல் 19 சொல்கிறதுக்கு பதிலாக ஆகஸ்ட் 19. அவன் பக்கத்தில் ஒன்று ஓடிங்க, ஏப்ரல் 19. காமன் சிவில் கோடு நாட்டுக்கு தேவை அப்படி சொல்கிறான். கழக கண்மணிகள்லாம் உடனே கை தட்டுறாங்க. அங்கேருந்து சடனாக ஒன்றுங்க. அப்படி இல்லைங்க, அது நம்ம ஆதரிக்கலை அப்படியே சொல்கிற. இதில் சினிமாவில் தான் நடக்கும். சினிமாவில் பார்த்த ஜோக்குலாம் நிஜமாகவே நடக்கிறது. முதலமைச்சருடைய டாக் இது. அப்போது சிந்தட்டிக் போதையாக அடிச்சிருக்கான்னு அர்த்தம். மெத்து கை தட்டுறவனும் அப்படியே கை தட்டுறான் உற்சாகமாக. காமன் சிவில் கோடு வரப்போகிறதுன்னு இவன் என்ன சொல்கிறான், அவன் என்ன கேட்குறான். ஆனால் இதெல்லாம் என்னென்னா அதெல்லாம் அப்படியே ஒத்திண்டு யூடியூப்பில் வந்துடுது. இப்போல்லாம் தப்பிங்கெலாம் கிடையாது, ரியல்லி அப்படியே அவர் நடக்கிறது. ஓகே, மனிதனை தெய்வம் ஆக்கிட வல்ல பண்புடை நாடு இது. மனுஷன்கிட்ட இருக்கிற பொட்டன்ஷியல் ஃபார்மில் இருக்கிற அதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறது தான் பாரதத்தினுடைய சிறப்பு. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள தெய்வீகம் தான் இருக்கிறது, அது மேனிஃபெஸ்ட் இருக்கணும். இப்போ அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் இருக்குது. அதுக்காக தான் இவ்வளோ ட்ரை பண்ணின்னு இருக்கோம், புரியுதா? அப்போ மனுஷ பிறவி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்போ நமக்கு 3 தேவைப்படுறது. மனுஷன் பிறக்கிறான், இறக்கிறான், இது உலக வழக்கு. அந்த உலக வழக்குக்கு பிரகாரம் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? தோன்றிற் புகழோடு தோன்றுக, அஃதில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று. பேரு புகழோடு வாழு அப்படின்றார். புரியுதா? ஜீவாத்மாவாக்கா பரமாத்மாவாக்கா? அவர் அந்த திருக்குறளை ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவுக்கு, ஜீவாத்மா, ஜீவா சரீரத்துக்கு இந்த வாழ்க்கையை எடுத்திருக்கிய ஜீவா, அந்த சரீரத்துக்கூடியோடு இருக்கிற ஜீவாக்கு, நாட் ஜீவாக்கு, சரீரத்துக்கு உட்பட்ட ஜீவாக்கு. எத்தனை பேர் இந்த ஸ்லோகம் சொல்லி, திருவள்ளுவர் சொல்லி, அதில் நான் சத்தியமாக இருந்து புகழோடு இருக்கணும், வெற்றியோடு இருக்கணும், ஸ்டேட்டஸ் இருக்கணும். நான் யோகா எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, எவன்லாம் அந்த காலத்தில் டாப்பில் இருந்தானோ அவனுக்கு போய் யோகா எடுத்தேன், புகழ். அப்புறம் வேதாந்தத்துக்குள்ளே வந்தோடனே அதெல்லாம் ஒன்றுமே டம்மி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த பெரிய பெரிய ஆட்கள் சொல்லக்கூடியதெல்லாம் கிட்டக்கு போகும்போது ஹாலோவாக இருக்கான், வெறுமையில் இருக்கான், வெறுமையில் இருக்கான். ஓ, நிறைவே இல்லையா இவன்கிட்ட அப்படின்னு புரியறதா? ரொம்ப பார்க்குறதுக்கு பெரிய ஆளாக இருப்பான், ஆனால் பிச்சைக்கார பயலாக இருப்பான். ஏதோ ஒன்று வாண்டிங் இருக்கும். அந்த வாண்டிங் இருக்கு இல்லையா, அதை எடுக்கிறது தான் வேதாந்தம். ஐ டோன்ட் வாண்ட், ஐ வாண்ட். இதுதான் ஸ்பிரிச்சுவல். புரியுதா? அப்போது ஜீவா பிறக்கிறான், இறக்கிறான் அப்படின்னு மக்கள் திடமாக நிச்சயமாக நம்புகிறார்கள். ஆனால் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். இந்த சரீரம்தான் பிறக்கிறது, இறக்கிறது. இந்த சரீரத்துக்குள்ளே இந்த ஜீவா வருது. அந்த ஜீவா வெளியில் போன பிறகு இந்த சரீரம் இறந்து விடுகிறது. அதனால் மறுபிறவியில் நம்பிக்கை உண்டு, சனாதன தர்மம். மறுபிறவி ஒன்று உண்டுன்னா தான் அந்த பணம் வைக்கிற இடத்துல பணம் வைக்கிற இடத்துல பணத்தை வைக்க மாட்டான். அவனுக்கு மறுபிறவியில் நம்பிக்கையே இல்லை. சாருவாகனனுக்கு சரீரம் மாத்திரம்தான் ஆத்மா.
அதனால் புண்ணியத்திலையும் பாவத்திலையும் அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இல்லைன்னா இவ்வளோ பண்ண முடியாது. 38 லட்சம் கோடி, 5000 கோடி, 50,000 கோடி மானாவரியாக கொள்ளாடிக்கிறான். ஸோ கொள்ளாடிச்சானா அந்த ஊரில் ரோடாவது போட்டானா கொஞ்சமாவது ஒரு 1% அவன் கொள்ளாடித்த பணத்தில் 1% அவன் சொந்த ஊருக்கு போட்டால் கூட போகிறோம். பண்ணவே இல்லை. நிறைய இடத்துல ரிப்போர்ட்டு ஃபஸ்ட்டு டைம் அவேர்னஸ் தமிழ்நாடு வந்திருக்கு. தட்ஸ் குட். அப்போது மறுபிறவி உண்டு. இது சனாதன தர்மத்தினுடைய கீ பாயிண்ட்டு, மறுபிறவி. ஓகே, இப்போ அமெரிக்காவில் வந்து ஒத்துண்டு வராங்க 50% மறுபிறவி உண்டு. அந்த மறுபிறவி இருந்தால் தான் நெக்ஸ்ட்டு பிறவி பத்து கரெக்டாக இருக்கணும். முற்பகல் செய்யின் பிற்பகல் தாமே வரும். நீ சின்ன வயசில் எங்களை எப்படி இருக்கியோ அதை பொறுத்து தான் முதுமையில் அமையும். உப்பை தின்னா தண்ணி குடிச்சே ஆகணும். புரியுதா? அப்போ நீ எப்படி பண்ணுற அதை பொறுத்து இருக்கிறது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ மறுபிறவிக்கும் அந்த புண்ணிய பாபத்துக்கு சம்மந்தம் இருக்கு. ரிலீஜியஸ் லைஃப் அதுதான். அவன் தர்மத்தோடு இருப்பான். புரியுதா? அப்போ ஸ்தூல தேகம் மட்டுமே அப்படின்னு ஜீவான்னு நினைக்கிறவன் சாருவாகனன். அதுதான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் சூக்ஷ்ம சரீரம் உண்டு, மறுபிறவி உண்டு. அவன் புண்ணிய பாபத்தில் சிரத்தை ஏற்படும். இந்த சிரத்தையை தான் உடைச்சிட்டான் பரங்கியன், வெள்ளக்கார பையன். அதனால் மொகல், சகரர், ஹூனர், குஷானர், மங்கோலியர் நம்ம மேலே படையெடுத்தான். வம்சத்தை அடித்தான். குழந்தைய தூக்கி போட்டு வெட்டுவான். தூளியில் இருக்கிற குழந்தைய வாளால் வெட்டுவான், கண்ணை குத்துவான். இல்லை சும்மா இல்லை, மேலே ஏதோ ஒரு லோகத்தில் யம தர்ம ராஜா பண்ணினா அப்படிலாம் பொம்மைலாம் இருக்கும்ல, அதெல்லாம் முஸ்லீம் பண்ணியிருந்தான். வந்திருந்த அந்நிய படையெடுப்புகளை பண்ணினான். அந்த மாதிரிலாம் புரியறதா? அந்த விஷயத்தை திருப்பி மெக்காலே காடுவல் தமிழ்நாட்டில் வந்து புஸ்தகத்தையே மாற்றி திருவள்ளூரே வந்து இயேசுநாதர் வந்து உபதேசம் பண்ணறான் திருவள்ளூருக்கு. திருவள்ளூரோட பொட்டை அழித்து குங்குமம் பொட்டு மங்களம் பாட போய் நேற்றுக்கு ஒரு கிரகப்பிரவேசம் போனேன். எனக்கே பயமாக இருந்தது. எல்லாம் வந்து சோட்டானிக்கார மாதிரி நிற்குதுங்க. காலையில் குளிச்சுட்டு இப்படி தலை விரிச்சிட்டு கிரகப்பிரவேசத்துக்கு. இதெல்லாம் அந்நியர்களுடைய கலாச்சாரம், விதேசி கலாச்சாரம். அப்போ இதில் ரொம்ப ரொம்ப இதெல்லாம் கல்வி முறை மாற வேண்டும். மெக்காலே காடுவல் பண்ணின ஒரு தப்பான விஷயத்தை மாற்றணும். நம்மளோட முதல் சங்கல்பம் சக்ஸஸ், சுவாபிமானம், அயோத்தியா. அப்புறம் கும்பாபிஷேகம் ஆயிடுச்சு, புனருத்தாரணம் ஆயிடுச்சு. இந்த மெக்காலே பண்ணின திருட்டுத்தனமும் சூதுத்தனமும் மாறணும்னா கல்வி முறை மாறணும். அந்த புதிய கல்வி முறையை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண விடாமல் இந்த திராவிடம் தடுத்துடுத்து. புதிய நவோதயா கல்வியெலாம் வரணும். 3 லாங்குவேஜ் திட்டம் வரணும். இங்கேயே தெலுங்கு இருக்கவங்க இருக்காங்க, மலையாளம் பேசுகிறவங்க இருக்காங்க. புரியுதா? அந்த பாஷை பேசுகிறவங்களாம் ஒரு மொழி கற்றுக்கணும். இந்த சௌராஷ்டிரா இருக்குது, சௌராஷ்டிரா எழுத படிக்க தெரியாது. அது இங்கே படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். தெலுங்கு படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். தமிழ் கண்டிப்பாக எல்லாருமே படித்து பழகணும். எழுத தெரியணும், படிக்க தெரியணும். அந்த சேர சோழ வம்சத்தில் பிறந்தானே அவனுக்கே தெரியாது, அப்புறம் வேறு யாருக்கு எப்படி தெரியும்? அதனால் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பிறந்த நாளை வந்து மொழிகள் தினமாக அனௌன்ஸ் பண்ணிருக்கார் நரேந்திர மோடி. இவனுக்கு இல்லை என்ன செய்யுதுன்னு தெரியல. புரியுதா? எதெல்லாம் பொழைப்பாக வச்சு நடத்தணுமோ அவர் சத்தியமாக அதை பண்ணிட்டுருக்கார். புரியுதா? அப்போது நம்மளோட 2வது சங்கல்பம் சனாதன தர்ம கல்வி முறை. அக ஒழுக்கம் புற ஒழுக்கம் சொன்னார் இல்லையா நேற்றுக்கு?
அந்த ஒழுக்கத்தை கொண்டு வருது. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். வள்ளுவர் புரியுதா? அந்த வள்ளுவரை கன்வெர்ட் பண்ணிட்டான். புரியுதா? அப்போ பாரதத்தினுடைய லட்சியம் சமய வாழ்க்கையை பயன்படுத்தி அதை வேத நெறிப்படி நடந்து அதுக்கப்புறம் ஆன்மீகத்துக்குள்ளே வரணும். இறுதி லட்சியம் கான்ஷியஸ் ஒன்லி எக்ஸிஸ்டன்ஸ், நாட் மெட்டீரியல். உலகாயுதவாதம் கிடையாது, இது ஆன்மீகவாதம். இப்போ வேதத்தினுடைய இறுதி லட்சியம் பிறப்பிறப்பெற்ற பூர்ணத்துவம். தது சத்தியம் சக ஆத்மா தது துவம் அசி. ஏன் நசிகதா? தது சத்தியம் சக ஆத்மா தது துவம் அசி சுவேத கேத்தோ. அப்போ சரீரன்றது என்னது? ஆயத்தனம், அது இருப்பிடம், கெஸ்ட் ஹவுஸ். அப்படிதான். இப்போ கெஸ்ட் ஹவுஸில் சில பேர் தங்க வச்சுருக்கோம்ல, அந்த கெஸ்ட் ஹவுஸில் தங்க வச்சா நல்லா ஸ்விம்மிங் பூல் இருக்குது, பெட் இருக்குது, ஏசி இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்படியே தங்கிடுவாங்களா? அவங்க போயிடுவாங்க, யதாஸ்தானம் போயிடுவாங்க. செக் அவுட், செக் இன், செக் அவுட். பாடி அப்படி தான், செக் இன் செக் அவுட். அது கரெக்டாக முடிவு பண்ணிட்டார் தத்தாத்திரேஜி. அவர் போயிட்டாரா? அவர் போயிட்டாருப்பா, இனிமேல் என்ன அதுக்காக பெருசாக கவலைப்படுறா அப்படின்றார். 5 மாதத்துக்கு முன்னாடி நான் ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் சுவாமிஜியோட, அந்த ப்ரோக்ராமில் நான் முழுக்க இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு. ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்தார், அவர் தான் இவருக்கு சப்போர்ட்டு, நரேந்திர மோடிக்கு. அவர் காலமாயிட்டார், அவர் யாத்திரையில் இருக்கார். அருண் ஜேட்லி சம்பந்தப்பட்ட ஒய்ஃபு, பொண்ணு எல்லாரும், பையங்கள்லாம், நீங்கள் இதுக்காக வர வேண்டாம், இது நாடு ஆன்மீக நாடு. அவள் அம்மா தகனம் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு வேலைக்கு போயிட்டார். தீட்டான் அவனுக்கு. என்ன தீட்டுடா? எது தீட்டு? இருக்கிற சாமியை 2 நாள் கும்பிட்டு இருந்தியா, அதை நிறுத்திடுறது தீட்டு. எங்கேருந்தா வந்தானோ, எந்த சாஸ்திரம் சொல்லிருக்கிறதோ, எனக்கு அது இருந்தால் கொஞ்சம் சொல்லி கொடுங்க எனக்கு. என்ன எல்லாம் பண்ணுவாராம் இவர். சாப்பிடுவார், தூங்குவார், எல்லாமே ஜாலியாக போவார், சினிமா கூட போவார், ஹோட்டலுக்கு போவா. அப்படிதான். ஆனால் தீட்டு, சாமி கும்பிடாத, விளக்கேற்றாத, கேம்புக்கு வராத, முக்கியமாக தீட்டு. எது தீட்டு? தீட்டுனா தூரம்னு அர்த்தம். புரியுதா? நீ இதுலேருந்து ஸ்பிரிச்சுவல்லேருந்து தூரமாக போயிட்டேன்னு அர்த்தம். புரியுறதா? அப்போ இங்கே ஒருத்தர் சொன்னால் நான் தூரமாக ஆகிடுவேன் அப்படின்னு. தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, இது ஆத்மா தான், அது தூரமாக ஆகாது. கவலைப்படாது. அங்கே போய் சிவன் கோயிலில் போய் நிற்கக்கூடாது. இங்கே சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டு அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுறவன் அந்த இடத்துல போகக்கூடாது. அவன் 3 கரண்டி நெய் விட சொன்னால் 3 தான் விடணும். ஏன்லாம் கேட்கப்படாது. இங்கே நீ கேள்வி கேளு, நாம் நடத்துகிற பாடத்தில் கேளு. புரியறதா? ஃபோன் பண்ண உடனே புலம்பாத, இந்த சப்ஜெக்ட் சொன்னீங்களே அது எப்படி வரும்னு கேளு. இப்போ பிரச்சனை இருக்க, அந்த பிரச்சனைக்கும் இந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன சம்பந்தம்னு கேளு, அதை சொல்கிறேன். உனக்கு தெரியும், இவர்கிட்ட கேட்டால் பதில் சொல்லிவிடுவார் தெரியும், ஆனால் கேட்க மாட்டேன். ஏன்னா நம்ம மனசை மாற்றிடுவார். புரியுதா? துக்கப்படுற மனசை சந்தோஷப்படுத்திடுவார். நோ நோ, நான் துக்கப்படுறதுக்காகவே பிறந்திருக்கேன். புரியுதா? சந்தோஷப்படுத்தக்கூடாது. கங்கணம் கட்டிட்டு வேலை பண்ணுவான். அம்மா இதுக்கு பேர் கல்லை கட்டின்னு கடலில் குச்சானா கிணத்துல. அதுவும் எந்த கிணத்துல? நான் சொல்லலை. புரியுதா? அப்போ சரீரன்றது ஆயத்தனம், குடியிருப்பு. அந்த குடியிருந்த கோயிலில் என்ன இருக்கணும்?
சாதனம் சூக்ஷ்ம சரீரம். சாதனம் வந்து சூக்ஷ்ம சரீரம். அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் நீ சாதனம் பண்ணணும், அதை தான் பண்படுத்தணும். புரியுதா? ஓகே. அதனால் ஜீவா இந்த சரீரத்தில் குடியிருந்த தெய்வம். இந்த சரீரத்தில் என்ன குடியிருக்கு? ஜீவா இருக்கிறது. ஆயத்தனம். இது ஆயத்தனம். புரியுதா? காரை நல்லா அழகாக வச்சுட்டு நல்லா பிரமாதமாக போச்சு, லைட்லாம் வச்சு எல்லாம், அது தகர டப்பா. ஆக்சுவலி மழை பெய்யும்போது தெரியும் உங்களுக்கு, எவ்வளோ பெரிய கார் வேணால் வச்சுக்கோ. என்ன, அந்த தண்ணி விடும்போது இந்த மழை அடிக்கும்போது ஒரு சவுண்டு கேட்கும். நான் எல்லா கார்லேயும் உட்காந்து இதுக்காகவே டெஸ்ட் பண்ணேன், இந்த காரில் எப்படி கேட்குதுன்னு. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் கேட்குது, ஏன்னா தகரம். அதை விட தகரக வித்யான்னு நான் சொல்லி கொடுத்தேனே, அதை மாத்திரம் புரிஞ்சுதுன்னா எங்கேயோ போயிருப்பேன். புரியுதா? ஹிருதய ஆகாசம். அப்போது சூக்ஷ்ம சரீரம் வெரி இம்பார்ட்டண்ட்டு. எப்படி தர்மா வந்து 3 காம்பனண்ட்டோ, பண்பு, பாவனா, கர்மா, அதுபோல் இந்த நவாகத்தை வந்து 3ஆக பிரிச்சுருக்கோம். ஒன்று வந்து ரிச்சுவல்ஸு, சீதா கல்யாணம், ராமர் பட்டாபிஷேகம். 2 வந்து பிரம்ம வித்யா சிபிர். 3வது வந்து ஜீவ யாத்ரா. யாத்ரா போனோம். 3ஆக பிரிச்சுருக்கோம் இந்த நவாகத்தை. எல்லாமே அழகாக தான் இருக்கிறது. ஓகே. அப்போ இதில் வர வேண்டியது என்னென்னா, 2024-25 ஃபஸ்ட்டு சுவாபிமானம் வரணும். சுவாபிமானத்துக்கு அடுத்தது வித்யா. 2037 வித்யா. 2049 வித்தம். வித்தம் அதை தான் டெவலப்டு கண்ட்ரின்றார் நரேந்திர மோடி. இப்போ எங்கே வந்துட்டாங்க புரிஞ்சுதா? அவங்களுக்கு ரிசோர்ஸ், அந்த ரிசோர்ஸ் எங்கே கிடச்சிது? சம்பூர்ண பாரதம் பரம்பைவ பாரத். எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அனுப்பிச்சிருக்கோம். புரியுதா? ஆனால் அவங்க இது வரைக்கும் தான் பேச முடியும். 20157 நேற்றுக்கு கூட சொல்லலை பாரு நான் அதை இந்த தடவை. ஏன்னா போன தடவை சொல்லும் போது அரண்டு போயிட்டாங்க. ஆனால் ரெக்கார்டு பண்ணிட்டேன். இந்த தடவை என்ன பண்ணேன், கான்செப்டை மாத்திரம் சொல்லிட்டேன், அந்த ஐடியாலஜிக்கல் மாத்திரம் சொல்லிட்டேன். எல்லாமே அதில் சூக்ஷ்மம் இருக்குது. புரியுறதா? அப்போது 49ன்றது அரசியல் சுதந்திரம் கிடைக்கும். 2025ன்றது கலாச்சார சுதந்திரம் கிடச்சிருக்கு. 2061 எப்படி இருக்கும்? சனாதன தர்மம் நமக்கு வெளியில் வரும். புரியுதா? சனாதன தர்மம் டிக்ளரேஷன் ஆகும். இது 4வது. ஃபஸ்ட்டு 48 வருஷம். 2வது 48வது வருஷத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்ருதியிலேருந்து ஸ்மிருதிக்கு வருவோம். ஸ்மிருதிக்கு வந்தால் தான் வர்ண ஆசிரம தர்மம். சனாதன தர்மன்றது வேதநெறி வாழ்க்கை முறை. அதில் லிஃப்ட் பண்ணுறது வந்து வர்ணாசிரம தர்மம். வர்ண தர்மம், ஆசிரம தர்மம், விசேஷ தர்மம். அதுக்கு பேர் முன்னாடி சொன்னது சாமானிய தர்மம், எல்லாரும் கடைப்பிடிக்க வேண்டியது. இது வந்து விசேஷமாக நீ சத்திரியனா அப்படி இருக்கணும், பிராமணனா அப்படி இருக்கணும், வைஷ்யன்னா அப்படி இருக்கணும், சூத்ரனாக இருந்தான்னா அப்படி இருக்கணும். ஒரே குடும்பத்தில் 4 பேர் இருப்பாங்க. இதுக்கு அடுத்தது ஒரே ஆளே 4 வருணத்தில் இருக்க முடியும். நீ யோசிச்சு பாரு. சில நேரம் மூட் ஆஃப் ஆகிறல்ல, மூட் ஆஃப், சூத்திர பையன் அர்த்தம். அப்போ ஒன்றும் செய்ய மாட்டான், ஸ்தப்தி பாகத்தில் இப்படியே இருப்பான். அதை எடுத்து வையன், இதையாவது நடடா, எழுந்துடுறா அப்படின்னு சூத்ரன். ஆனால் உண்மையிலே வேலை செய்கிறவன் தான் சூத்ரன். வேலை செய்கிறான ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் கேட்டு செய்கிறான அவனுக்கு பேர் சூத்ரன். தானாக சுயமாக செய்கிறவன் வந்து சத்திரியன். அந்த குணம் இருந்ததுன்னா, இப்போ இது அதை எடுனா அது பக்கத்தில் இருக்கிற விஷயமும் கரெக்டாக பண்ணிட்டு வந்துட்டானா அவன் வந்து சத்திரியன். கிருப்பண புத்தி போகிறது வந்து வைசியன். கொடுத்துக்கிட்டே இருக்கணும்.
புரியுதா? எப்பவுமே தெய்வீகத்திலே நினச்சிட்டு இருக்கானே அவன் பிராமணன். இல்லை எப்பப்பெல்லாம் நினைக்கிறோமோ அப்போ பிராமணன். ஈஸ்வர சிந்தனை. therefore I 4 வருடம் அனுஷ்டானம் பண்ணுகிறேன். காலையில் பிராமணனாக இருந்து அதன் பிறகு நான் வைசியனாக ஆஃபீஸ் போய் இடைப்பட்ட நேரத்தில் சத்திரியனாக இருந்து இரவில் சூத்திரனாக தூங்கி விடுவேன். அது பரவாயில்ல, நல்லாயிருக்கு. அதாவது ஆசிரம தர்மத்துக்கு தான் இப்படி உண்டு. நான் வர்ண தர்மத்துக்கு இப்போ அப்ளை பண்ணுறேன். நீ பர்சனாக வியக்தியில் இருக்கிறது. வியக்தியில் என்னென்னா நீ பிரம்மச்சரியாசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சந்நியாசாசிரமம். எப்போ நீ பற்று தொலைக்கிறியோ அப்போ வானப்பிரஸ்தாசிரமம். பற்று உள்ள வரைக்கும் நீ கிரகஸ்தாசிரமம். கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிற வரைக்கும் அவன் செல்ஃபிஷ். நான் இதெல்லாம் என்னுடைய வார்த்தை இல்லைப்பா, தயவு செய்து தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. பெரியவங்க சொல்கிறத நான் அப்படியே சொல்கிறேன்னு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார், உன் குடும்பம், உன் குட்டி, உன் குழந்தைய மாத்திரம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் செல்ஃபிஷ். அதை தாண்டி நீ எக்ஸ்பேண்ட் பண்ணுற, எவ்வளோ பண்ணுறியோ அவ்வளோ தூரத்துக்கு அது பொது நலம். அதையும் தாண்டி கிளாஸில் இருந்தீங்கன்னா அது ரெண்டும் இல்லை, அது ஆன்மீகம். இதெல்லாம் சைட் டாபிக். புரியுதா? பிரம்மசூத்திரத்துக்கு வருவான். நான் 3வது இது 2வது அத்தியாயம் 3வது பாதம் செக்ஷன். அதில் இந்த 3வது செக்ஷனில் 3வது பாதத்தில் நம்மளுடைய அப்ரோச் எப்படி இருக்குன்னா 3 ஸ்டெப்பில் போகிறோம். பூர்வபக்ஷ மதம், ஏகதேசி மதம், சித்தாந்த மதம். புரியுதா? பூர்வபக்ஷம் என்ன சொல்லுவான்னா தவறுன்னு சொல்லுவான். உன்னுடைய உபனிஷத்து பிரமாணம் கிடையாது. வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்ல மாட்டான். இப்போ இருக்கிற அரசியல்வாதி மாதிரிலாம் கிடையாது. அதுக்கு அவன் பிரமாணத்தை காட்டுவான். உன் பிரமாணம் இப்படி சொல்கிறது பாரு, நீ எதா பிரமாணம் சொல்கிறியோ அதுக்கு முன்னுக்கு பின்னு முரணாக இருக்குன்றதை எடுத்து காட்டுவான். ஏகதேசின்னு சொல்லுவான், கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அப்படி பார்க்காதரா, இது கொஞ்சம் பாரு, இப்படி இருக்கிறதுனால அதுதான் பிரமாணம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிப்பான். அதுக்கப்புறம் சுத்த நெய்க்கு போவான். நாங்கள் ஸ்டேஜில் உடனே அந்த அவ்வளோ வேலைகளுக்கு மத்தியில் அங்கே ஒரு நெய் வச்சுருக்கேன் நான் டேபிளில். சுத்த நெய், அது பசு நெய். முன்னாடி அவர் ஒரு பாட்டில் வச்சுருந்தார், அது அசுத்த நெய். நைஸாக கூப்பிட்டு இதை அங்கே வெய், அதை எடுத்துரு அப்படின்ட்டு. கேட்காத, கேட்டீங்கன்னா அந்த மனுஷன் வேறு மாதிரி பண்ணுவான். புரியுறதா? இதை நான் பார்த்தேன், கண்டுபிடிச்சேன், அவேர்னஸ். அப்படி யாராவது பார்த்தீங்களா அந்த சம்பவத்தில், கல்யாண சம்பவத்தில்? பார்த்தீங்க, ஏதோ ஒன்று இப்படி வச்சு இன்னொன்று எடுக்கிறாங்க. அது ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வச்சிருக்கிறது. திருப்பதிக்கு போகும்போதே மாலை வாங்கினது, அந்த கொடிக்கு ஏற்றினது. திருப்பதி போகும்போது இதையா வாங்குறீங்க? அங்கே ராமர் வைபவம் இருக்குது. இப்படிதான் உள்ளே இருக்கிற பரிவாரம் இருக்குது, அதெல்லாம் ராமருக்காக பண்ணினது. இதெல்லாம் முன்கூட்டியே 6 மாதமான ப்ரிப்பரேஷன் இந்த பட்டாபிஷேகத்துக்கு. எவ்ரிதிங் ப்ரிப்பரேஷன். புரியுறதா? அப்போது பூர்வபக்ஷி மதம், ஏகதேசி மதம், சித்தாந்த மதம். சித்தாந்தத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த ஷட்லிங்கம் இருக்குல்ல, சித்தாந்தம்னா அப்படி சொல்கிறது இல்லை, ஷட்லிங்கத்தை ஆராய்ச்சி பண்ணி இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி பாஷ்யக்காரர் சங்கராச்சாரியார் ப்ரூவ் பண்ணுறார், வியாசர் இப்படி சொல்கிறார் அப்படின்னு. அப்போ பூர்வபக்ஷி மதம் ஜீவா பற்றின விஷயம் உபநிஷத்தில் ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி சொல்கிறது. பிரம்மத்தினுடைய ப்ராடக்ட் தான் ஜீவா. நாமே சொல்லியிருக்கோம், பிரம்மத்தினுடைய ப்ராடக்ட் ஜீவா. அதுதான் இப்போ பூர்வபக்ஷி எடுத்துக்கிறான். அப்படியே பேசிட்டே வருவான், நம்ம பேசுகிறத வச்சே நம்மளை அட்டாக் பண்ணிவிடுவாங்க. இப்போ முந்தா நாள் ஒருத்தன் ஃபோன் பண்ணி, நீங்கள் பேதம் பார்க்குறீங்க,
அபேதை சொல்கிறீங்க, ஆனால் பேதம் பார்க்குறீங்க. நீங்கள் சாப்பிடும்போது புரியுதா? ராமர் வேறு நடக்க போகிறது மறுநாள். இப்போ வந்து ஃபோனில் வந்து திட்டு வருது பாரு, அதுதான் விசேஷம். ஏன் உனக்கு அந்த ராமர் கல்யாணத்தை வந்து சந்தோஷமாக நடத்த விடக்கூடாது, புரியுதா? பிரதிபந்தம். எனக்கு தெரியாது உஷாரு, அப்படி தான்ப்பா இருக்கும், பேதமாக தான் இருக்கும். ஆனால் பேதம் கிடையாது. நான் அது தப்பு, நாம் அப்புறம் அதை பேசலாம், இப்போ என்ன வேணும் கேளு, அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு. புரியுதா? கோவப்படக்கூடாது சொன்னேன்ல. கோவப்படக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? உனக்கு எது மையமாக இருக்கிறதோ அதில் கை வச்சுட்டானா ஹர்ட் ஆச்சுன்னா நமக்கு கோவம் வரும். எது முக்கியமானதோ வாழ்க்கையினுடைய இம்பார்ட்டனோ அங்கே வந்து கை வச்சா உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வரும். மீதெல்லாம் நீ விட்டு கொடுத்துருவ. நீ புரியுறதா? அதுதான் அவன் அதுதான் ட்ரை பண்ணுறான், என்னை ப்ரொவோக் பண்ணுறான். புரியுறதா? அப்புறம் இப்போ இவ்வளோ தூரம் படித்த ஞானம் என்ன ஆகிறது சொல்லு? சாஸ்திரம் என்ன ஆகிறது? இம்மிடியட்டாக அலர்ட் ஆகணும். ஓ, ஞானத்துக்கு பரீட்சை இது, கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போது இந்த விஷயம் வந்து ஜீவா பிரம்மத்தினுடைய காரியம்னு சொல்லிட்டேன்னா வேறு வேறு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஆத்மா அனித்தியம், நித்தியம் வராது, கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் உன்னுடைய உபநிஷத்து பிரமாணம் கிடையாது, அப்பிரமாணம். ஸ்ருதி வந்து அப்பிரமாணம். எப்படி பியூட்டிஃபுல்லாக சொல்கிற மாதிரி அதுதான் நம்மளுடைய விஷயம், நம்மளுடைய சாஸ்திரத்தில் இருக்கிற கட்ஸ் அது. புரியுதா? அவன் சொல்கிறான், இந்த பாரு 2 உதாரணம் கொடுக்குறேன். இந்த 2 உதாரணம் ஸ்ருதியிலேருந்தே கொடுக்குறேன். ஸ்ருதி அப்பிரமாணம்னு சொல்கிறேன். ஒரு இடத்துல இப்படி பேசுது, இன்னொரு இடத்துல வேறு மாதிரி பேசுது, முன்னுக்கு பின் அரசியல்வாதி மாதிரி பேசுறது. அதனால் உபநிஷத்து நாட்டு பிரமாணம். பிரமாணம் சொல்கிறல எங்காத்த லக்ஷ்மியே தெரியாது அப்படி சொல்கிறாமன்னு சொல்லக்கூடாது. பிரமாணம்னா கண்ணுக்கு எதுவோ அது மஞ்சள், அது பிரமாணம். இன்ஸ்ட்ருமெண்ட்டு, நாலெட்ஜ் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ந ஜாயத்தே மிரியத்தே வா விபச்சித் நாயம் குதச்சின்ன பபூவ கச்சித் அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராண ந ஹன்யத்தே அன்யமானே ஷரீரே. எப்படி இது? கட்டோபனிஷத்து 1-2-8. ஆத்மா பிறப்பு இறப்பற்றது, என்றும் உள்ளது, நித்யா அப்படி சொல்கிறது உபநிஷத்து. செகண்ட் தைத்திரியா, யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்த்யபி விசந்தி தத் விஜிக்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி. தைத்திரிய பிருகுவல்லி. ஒன்று வந்து ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம், செகண்ட் வந்து காரண காரியம். எதனிடமிருந்து தோன்றியதோ, எதனிடமிருந்து காக்கப்படுறதோ, எதனிடமிருந்து அழிக்கப்படுறதோ அது பிரம்மன். முரண்பாடு ஆயிடுச்சா? கான்ட்ரடிக்ட் ஆயிடுச்சா? இப்படி கான்ட்ரடிக்ட். அப்போது இதை வந்து அதுதான் பிரம்மன். நீ எப்படி சொல்கிற? கட்டோபனிஷத்தை சொல்கிறியா அல்லது தைத்திரியத்தை எடுத்துக்கிற? அதனால் நீ முரண்பாடு, அப்பிரமாணம். இது யார் சொல்கிறா? பூர்வபக்ஷி. இப்படிதான் பூர்வபக்ஷியோட வாதம் அப்பிரமாணம், அது பிரமாணம் கிடையாது. ஏகதேசி வேதத்தை வந்து ஸ்ருதியை வந்து பிரமாணம் எடுத்துக்கிறான், உபநிஷத்தியை. புரியுதா? ஆனால் கொஞ்சம் டைலூட் பண்ணி சொல்கிறாங்க. ஏகதேசி வாதம் என்ன? சாஸ்திரம் பிரமாணம், அதில் சந்தேகப்படாத முட்டாள் அப்படின்றான். ஜீவனுக்கு பிறப்பு உண்டு, அவனோட கன்க்ளூஷன். மறுபிறவி உண்டு. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்க எல்லா முக்கியமான பெரிய ஆளெல்லாம் கேட்டுப்பாரு, மறுபிறவி உண்டா இல்லையா? உண்டு. அதுக்கு பேர் சனாதன தர்மம். நல்லா புரிஞ்சுக்கோ.
வர்ணாசிரம தர்மத்துக்கு போயிட்டான். முதல்ல சனாதன தர்மத்துக்கு புரிஞ்சுக்கல. வர்ணாசிரம தர்மன்றது விசேஷ தர்மம். அது நீ ஸ்பிரிச்சுவலுக்கான ரூட். அது சனாதன தர்மத்தில் இருந்து அதுக்கப்புறம் அந்த பயம் நல்லா பக்குவப்படுத்தி வர்ணாசிரமத்துக்குள்ளே வரணும். அதனால்தான் இங்கே ஆச்சாரியா கிருஷ்ணாச்சாரியா இங்கே சத்திரிய தர்மத்தை சொல்கிறாரு. அது வர்ணாசிரமம். நான் தான் இந்த 4 ஆசிரமத்தையும் இது சாதுர்வர்ணியத்தையும் படைத்தேன்ன்றாரு. எப்படி படைச்சாரு? குண கர்ம விபாகஷகா. அப்போ குணம்னா என்ன? நல்லவனா கெட்டவனா? எந்த குணம்? நல்ல குணம். நல்ல குணம் உள்ளவன். தமஸ் ரஜ சத்துவத்தை பேஸ் பண்ணி 4 வர்ணம். அப்போ அங்கே உனக்கு பிரயத்தனம் வந்துடுத்து, புருஷார்த்தம் வந்துடுத்து. என்ன புரிஞ்சுக்கோ, மனுஷன் அங்கே மாறுறதுக்கான ஃப்ரீவீல் இருக்கு. அப்படிதான் ஃப்ரீவீல் இருக்கிறது தான் போனோம். இதையா சொன்னேன் நான், இதையா சொன்னேன். என்ன சொன்னேன்? இதை ஜில்லுன்னு வச்சுக்கலாம், அப்புறம் சூடாகவும் வச்சுக்கலாம், நடுவில் இப்படி குடிக்கவும் செய்யலாம். புரியுதா உனக்கு? இது டெமோ பண்ண அவ்வளோதான் உனக்கு. ஓகே. அப்போ பிரசித்தி மறுபிறவி. புரியுதா? 2வது வாதம் இது இதில் என்ன இருக்குன்னா, அவன் ஸ்ருதி வாக்கியத்தை எடுத்துக்கிறான். ஏகதேசி ஸ்ருதியில் சொல்கிறான், எத்தோவா இமானி பூதானி ஜாயந்தே. தெளிவாக இருக்குது. ஜீவா பிறக்கிறது, ஜீவாத்மா பிறக்கிறது இறக்கிறது. அப்புறம் நம்ம இதில் படித்தோம். எங்கே படித்தோம்? காலடியில் படித்தோம். அந்த காலடியில் படித்ததை காலடியில் பார்த்தீங்கன்னா 48 சம்ஸ்காரம் இருக்கிறது. இந்த தம்பி 48 சம்ஸ்காரம் இருக்கிறது. என்ன அந்த 48 சம்ஸ்காரத்தில் குழந்தை பிறக்கிறது இருக்கிறது, பிறந்த குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறது இருக்கிறது, மொட்டை அடிக்கிறது காது குத்துறது இருக்குது, அந்த குழந்தைக்கு வயசாகிடுச்சுன்னா அது ஒரு வச்சுருக்கிறது, அப்புறம் பொன் குழந்தையாக இருந்தால் ருது ஆகிறது இருக்கிறது, ருதுவான குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஒன்று அந்த கல்யாணம் பண்ணி வச்சோன்னா முகூர்த்தம் கொடுக்கணும். அந்த பால் பாயசம், இந்த பால் இது கொடுக்குறது சொன்னார்லே அன்றைக்கே, பாலும் பழமா. அப்போல்லாம் சொந்த பந்தெல்லாம் நிறைய இருக்கும். புரியுதா? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி, தாலி கட்டுறதுக்கு முன்னாடி உபவாசம் இருக்கணும். ஆனால் வெறும் வயிற்றில் இருக்கக்கூடாது. எப்படி டெக்னிக்கல் பாரு, நம்ம பெரியவங்க பாலும் பழம் கொடுத்தான். சொந்தக்காரன் நிறைய இருந்தாங்கன்னா பாலும் பழமும் நிறைய கொடுக்க முடியும், அதுவே வயிறு ஃபுல்லாகிடும். புரியுறதா? என்ன டெக்னிக், பியூட்டிஃபுல் டெக்னிக். இப்போ பிறக்கிற குழந்தை எல்கேஜி யூகேஜி இந்த ஸ்டாண்டர்டு, இந்த ஸ்கூலு, அதுக்கு மேலே வேலைக்கு பிறகு வேலைக்கு தகுந்த போல் பையன் அப்படியே மெட்டீரியல் ஆகிடுது. ஸ்பிரிச்சுவல் கிடையவே கிடையாது. நல்ல காலேஜ் வரும்போது அப்படிலாம் பண்ணக்கூடாமா, டூஸ் டோன்ஸ் சாப்பிட சொல்ல. ஆடா உன்னை என்ன சொல்கிறது, 5ஆம் வகுப்புக்கு முன்னாடி வரைக்கும் அதை சொல்லியிருக்கணும். புரியுதா? 5ஆம் வகுப்பு தாண்டிடுச்சுன்னா ஒன்றும் சொல்லக்கூடாது, அங்கே கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கணும். 10ஆம் வகுப்பு வரைக்கும். 12 வந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும். சாஸ்திரம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்லிருக்கிறது. 5 வருஷம் ராஜவத்து அந்த குழந்தை என்ன வேணால் செய்யும், அது இல்லாமல் அப்படி இருக்கணும். அப்போ ஏகதேசியோட 2வது வாதம் என்னென்னா, சாமானியர்கள் எப்படி சம்ஸ்காரம் பண்ணுறாங்க
அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அந்திம காரியம் வரைக்கும் 48 சம்ஸ்காரம் இருக்கிறது. அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அடுத்த ஜென்மம் உண்டுன்றதுக்காக இவ்வளோ பண்ணுறது. இறந்த பிறகு ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுவான், பார்த்துருக்கீங்க? இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணணுன்னா அது ஆவியாக சுற்றின்னு இருக்கோம். ட்ராவலர் ஜீவா மேலே போகாது, இங்கேயே சுற்றிட்டு இருக்கோம். அதுக்கு ரிச்சுவல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜென்மாவுக்கு போகிறதுக்கான ஒரு லிஃப்ட் பண்ணுவோம். பெங்களூர் போகிறதுக்கு எவ்வளோ தூரத்துக்கு ரெடி ஏற்பாடு பண்ணுற என்ன, அடுத்த ஜென்மாவுக்கு போகிறதுக்காக நீ ரெடி பண்ணணும். புரியுதா? இதெல்லாம் சம்ஸ்காரம். இது பேர் 48 சம்ஸ்காரம். அதுவும் கிளாஸ் எடுத்திருக்கேன் நான். 48 சம்ஸ்காரம் பிறவத்தில். புரியுதா? இது ரெண்டாவது வாதம், ஏகதேசியோட ரெண்டாவது வாதம். மூணாவது வாதம் என்ன, சங்கரரை நீ போய் எவங்கிட்டையாவது கேளு, நீ உயிரோடையே இருப்பியா இல்லை செத்து போயிடியோ ஒரு நாள் அப்படின்னு கேளு. எல்லாரும் என்ன பதில் சொல்லுவான்? ஒரு நாள் செத்து போயிடும், பிறந்து செத்து போவேண்டா, இது என்ன பெரிய விஷயம், அப்படி சாமானிய விஷயம் உனக்கு புரியாது அவனுக்கு, அப்படி சொல்கிறான். ஓகே, லௌகீக விஷயம் உனக்கு புரியுமா? அது பண்ண ஜீவாத்மா ஜாத்தகா, புரியுதா? அதனால் அவனுடைய 3 வாதம், ஸ்ருதி, யுக்தி, அனுபவம், மூணுத்துலேயுமே நீ சொல்கிற ஜீவா நித்தியகா வரவில்லை, ஜீவாகா பிறப்பு இறப்பு உடையது, புரியுதா? நாட் பர்மனண்ட். ஜீவா நித்தியகா வராது, மறுபிறவி உண்டு மனுஷனுக்கு அப்படின்ற சொல்ல. அதான் மாடிஃபை பண்ணி அதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக எங்கே போனோம்? வைகுந்தத்துக்கு போனோம். வைகுந்தத்தில் சங்காவோ இல்லை அந்த இதுவாகவோ தூபமாகவோ மணியாகவோ இது பண்ணி ஒரு லெவலில் முன்னேறி அங்கேயும் முன்னேறி போனோம். அது ரொம்ப நாள் ஆகும். புரியுதா? கடைசி வரைக்கும் ஒன்றாகாது. உன்னை உன் லட்சணம் தெரியும், டிஸ்டன்ஸில் தான் உன்னை வச்சுருப்பார். அவர் எனக்கு வேறு அட்வைஸ் பண்ணுவாங்க, இப்பாரு அவனை கிட்டக்கு சேர்க்காத, தூரக்கே வச்சுக்கோங்க அப்படின்னு. அது சொல்கிறது தான் விசிஷ்டாத்வைத்தம். அப்போ 3 ஹேத்து இருக்குங்க, ஜீவாத்மா ஜாத்தகா. இது ஏகதேசி மதம். வியாசாச்சாரி என்ன சொல்கிறாரு இந்த சூத்திரத்தில்? சித்தாந்தம் கூறுறாரு. இது நம்முடைய கன்க்ளூஷன். வியாசாச்சாரியர் பக்கம் இருக்கோம். நம்ம 16வது சூத்திரத்தில் முதல் பகுதி ஸ்தூல சரீரம் மட்டுமே பிறப்பு இறப்புக்கு உடையது. 2வது பகுதி ஜீவாத்மா இறப்பதும் இல்லை பிறப்பதும் இல்லை, சீமிங்லி பர்த் அண்ட் டெத். கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறோம் நம்ம. ஓகே, பர்த் டெத்து உண்டு, ஆனால் அது நாட்டு அது பார்க்குறதுக்கு அப்படி இருக்கிறது அப்படின்றத பண்ணுறோம். அப்போ கூடு விட்டு கூடு பாயிருதுன்னா என்ன அர்த்தம்? இந்த பர்த்துலேருந்து அடுத்த பர்த்துக்கு போகிறது கூடு விட்டு கூடு பாயிருது. புனரபி ஜன்மம் புனரபி மரணம். அப்போதைக்கு இப்போதே சொன்னேன் நமச்சிவாய. அப்போ தோன்றின சரீரம் ஒரு நாள் மறைந்துவிடும், இது உறுதி. 2வது ஜீவாத்மா ஓயாமல் சரீரம் எடுத்துக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறது, ட்ராவலர் ஜீவா. அப்போது இங்கே என்ன சொல்கிறோம்? அகம் நித்யகா சாஸ்வதா. புரிந்து கொள்ள வேண்டியது சித்தாந்தம். அப்போது சரீரம் பிறப்பு இறப்பு உண்டு, ஜீவா மேலோட்டமாக பிறப்பு இறப்பு உண்டு, உண்மையில் பிறப்பு இறப்பு இல்லை. 3 பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். சரீரத்துக்கு கண்டிப்பாக பர்த் டெத் உண்டு, ஆனால் பர்த் டெத்து இருக்கிற மாதிரி தெரியறது ஜீவா. ஆராய்ச்சி பண்ணினா ஜீவாவுக்கு பர்த் டெத்து கிடையாது. புரியுதா? இது புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் சிரவணம் மனன நிதித்தியாசனம் சாதனையினால் இது சித்திக்கணும், உறுதியாகணும். ஓகே, இது புரிஞ்சுத்துனா ஆத்ம விசாரம் ஜீவ யாத்திரா. அந்த ஆத்ம விசாரத்தில் நீ வர முடியும். முக்தி கண்டிப்பாக உண்டு. மறுபிறவி போனால் கூட நெக்ஸ்ட் ஜென்மா புனர்பி சரணம்லாம் இருந்தால் கூட உனக்கு முக்தி கண்டிப்பாக உண்டு. இவன் கேட்குறான், அர்ஜுனன் கேட்குறான் கிருஷ்ணர்கிட்ட. என்ன கேட்குறான்? அவன் கேட்குறான், அர்ஜுனன் நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோட்சமே வராது போல இருக்க, மோசம் போயிடும் போல இருக்க,
இவ்வளோ கால் கடுக்கா உட்காந்து கேட்டு கிளாஸை கேட்டு மோட்சம் இல்லாமல் போச்சுன்னா மோசம் போயிட்டுன்னா ஐநாவரத்தில் மாத்திரம் ஒரு தேட்டர் இருக்குது, முக்தி தேட்டரு, மோட்சம். மோசத்துக்கு போகிறவங்களாம் இறங்குங்க, அந்த டிரைவருக்கு மோட்சம்னு வராது, மோசத்துக்கு போகிறவங்களாம் இறங்கு. நானும் அப்படியே கம்முன்னு இருப்பேன். நான் கரெக்டு தான், மோசம்தான் அது. அந்த தேட்டரில் போய் ஒரு சினிமா பார்த்தேன். நான் என்ன தான் இருக்கு, அந்த மோட்சம்னு பேர் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தா அந்த சீட்டை எப்படி வேணால் தெரிஞ்சுக்கலாம், திருப்பிக்கலாம். அந்த தேட்டரில் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நானும் சினிமா பார்க்கும்போது இப்படிலாம் திரும்பினேன்னா பக்கத்தில் இருக்கிறேன், இப்போ திரும்பக்கூடாதியா, லைட்டு போடும். அவனுக்கு டைவர்ட் ஆகுறது, நான் என்ஜாய் பண்ணுறதுக்காக போகிறேன், அவனும் அதுக்கு தான் வந்தான். ஆனால் துக்கப்பட்டு இருக்கான். புரியுதான்? அப்போ சிரவண மரண நிதித்தியாசன சாதனைனால இந்த ஞானத்தை சித்திக்க வைக்கணும். புரியுதா? அப்படி பண்ணினா முக்தி உண்டு, கண்டிப்பாக உண்டு. அர்ஜுனா கவலைப்படாத. சுசீனாம் ஸ்ரீமதாம் கேகே யோக பிரஷ்டோப்பி ஜாயத்தே. நீ யோக பிரஷ்டனாக அடுத்த ஜென்மை போவாய். நடுநடுவில் கட்டடிச்சிட்டு போகிறலையே, உனக்கு யோக பிரஷ்டன் உண்டு. புரியுதா? அடுத்த ஜென்மத்தில் ஒரு ஆச்சாரியான் உனக்கு கிடச்சி அந்த ஆச்சாரியனோட கண்டினியூஸாக கிளாஸ் அட்டன் பண்ணுவாய். அதற்கு வேண்டிய வசதி நான் பண்ணி கொடுக்குறேன். நான் சொல்ல பயத கிருஷ்ணன் சொல்கிறாரு, நான் கொஞ்சம் அதை விளக்குறேன், அவ்வளோதான். அப்போது இந்த ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சுடுவான். சராச்சர வியபாசிரயஸ்து சியாத் தது வியபதேசோ பாக்தா தது பாவ பாவித்வாத். 6 சொல்லு இருக்கு இதில். தூணா வெவ்வேறு காரணத்தினால், பல காரணங்கள் இருக்கு, அதனால். ஆனால்னா எதனால்? தது வெபதேசகா. தது வெபதேசகா எதனால் சொல்லப்படுகிறது, என்ன காரணத்தினால் சொல்லப்படுகிறதுன்னு கேட்டேன்னா, சியாத் சர அச்சர வியபாசிரய. சியாத் சர அச்சர வியபாசிர. சரீரம் நகர்கிறது, நகராமல் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சரீரம் விவகாரத்தில் இருக்கிறது, டிரான்சாக்ஷன் பண்ணுறது. நம்ம இந்த சரீரமே இப்போ என்ன பண்ணுறது? இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே போகிறது, இதுலேருந்து அங்கே போகிறது. இந்த ரூம் விட்டு ரூம் விட்டு கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி ரூம் விட்டு ரூம் பாய்வான். புரியுதா? போஜனத்துக்கு கீழே போகணும், படிக்கிறதுக்கு மேலே வரணும், படிக்கிறதுனா மேலே தான் வரணும். புரியுதா? இப்படி இந்த சர அச்சர, புரியுதா, நகர்ந்து நகராமல் இருக்கிறது. சியாத் பாக்தா. சியாத் பாக்தா ஃபிகரேட்டிவ்லி. புரியுதா? மேலோட்டமாக பார்த்தேன்னா ஜீவாத்மா விவகாரத்தில் செயல்படுற மாதிரி தோன்றது. கனவுலையும் நீ சுற்றின்னு இருப்ப இல்லையா? நீ கனவு பார்த்துருக்கீங்க. நீ கனவுலையும் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பான். அவங்கவுங்களுக்கு சம்ஸ்காரத்தை தகுந்தாப்புல ட்ராவல் பண்ணுவோம். ஆனால் படுத்த படிக்கல அப்படியே படுத்துட்டு இருப்பேன். புரியுதா? அங்கேயும் இங்கேயும் போவோம், எங்கேயோ போவோம். சில பேருக்கு நல்ல கனவு வரும். ஸோ அங்கேயும் சாமி கோயிலுக்கு போய் சாமியாரை பார்த்து நமஸ்காரம் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். அப்போது தது பாவ பாவித்வாத். சரீரம் உள்ள போதே ஜீவா செயல்படுவது போல் உள்ளது. சரீரம் போன பிறகு செயல்படாதது போல இருக்கிறது. புரியுதா? ஆனால் ஜீவாத்மா பிறக்கிறது, இறக்கிறது, மறுபிறவி உண்டு, நெக்ஸ்ட் ஜன்மா உண்டு. இப்போ தூங்க போகிறேன்னு வச்சுக்கோ. நீ இப்போ தூங்க போனேன்னா எழுந்துக்க மாட்டேன் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, தூங்குவான். இப்போ ஏன் நம்ம பெட்ரூம்லாம் போட்டு நல்லா தூங்க போகிறோம்? காலையில் எழுந்துக்கலாம், அந்த நம்பிக்கையோட தான் உள்ளே போகிறான். புரியுதா? ஆனால் நான் தூங்கும்போது மாத்திரம் இந்த கதவை சாத்துறதில்லை, இந்த தாப்பால் போடுறதில்ல. படிக்க போகும்போது மாத்திரம் தான் கதவை சாத்திடுறது. சப்போஸ் இந்த சரீரம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அனாவசியமாக அந்த கதவை உடைப்பான்.
புரியுதா? எமோஷனில் அந்த ஒரு நாள் கூத்துக்காக. புரியுதா? இதெல்லாம் யோசித்து பண்ணுறது. புரியுதா? என்ன புரிஞ்சுதோப்போ? தூ ஒரு துணை சொல் இருக்கிறது. முன்னால் பஞ்சபூத உற்பத்தி பார்த்தோம் இது வரைக்கும். இப்போ பார்க்கறது ஜீவா உற்பத்தி. ஜீவா எப்படி உற்பத்தி பண்ணுறது? தது வெபதேச. வெபதேசன்னு அர்த்தம் சப்த பிரயோக. எந்த மாதிரி சொற்களை பயன்படுத்துகிறோம், எந்த மாதிரி சொற்களை பயன்படுத்தணும். தது வெபதேச. 2 சொற்கள் இங்கே பயன்படுத்தப்படுகிறது. வியாசாச்சாரியார் சொல்லலை, பாஷ்யக்காரர் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. 2 விஷயம் என்னென்னா ஜனன மரண, உற்பத்தி அண்டு நாச. சப்த பிரயோகம் பண்ணுகிறது. அதாவது பிறப்பு இறப்பு பற்றின சொற்கள் பயன்படுத்துவதனால். அடுத்த சொல்லு சராச்சர வியபாசிரய. வியபாசிரய இஸ் ஈக்குவல் டு விஷயா, சப்ஜெக்ட் மேட்டர். என்ன விஷயம்? சர அச்சர. அப்படின்னா சர ஜீவா, சர ஜீவா இருக்கு, அச்சர ஜீவா இருக்கு. சர ஜீவா யாரு? நம்ம தான். நம்ம நடந்துகிட்டே இருக்கோம்ல, இந்த பக்கம் அந்த பக்கம் மூவ் ஆகிருக்கோம். மூவ் ஆகாத ஜீவா இது மரம். அதெல்லாம் சப்போஸ் நகர்ந்ததுன்னு வச்சுக்கோ, விவஸ்தையே இல்லாமல் நேற்றுக்கு 11,000 விளக்கு ஏற்ற முடியாது. டமால் அதுவும் இப்படி பார்த்ததுன்னு வச்சுக்கோங்க பக்கத்தில். அது நகராத ஜீவா. புரியுதா? அச்சர. புரியுதா? அதில் ஜீவா. முதல்ல அதோட பேசுங்க, பழகுங்க. பூ பூக்கிறதுல அது போய் அப்படியே போய் கிள்ளிடக்கூடாது. ப்ளீஸ் நான் இப்போ எடுத்துக்கிறேன் ஒன்று அப்படி சொல்லிவிட்டு பர்மிஷனோடு வாங்கணும். உங்கள் வீட்டிலே இருக்கிறது கூட பர்மிஷனோடு பண்ணணும். சில பூவை நான் பறிக்கிறதுக்கு போவேன், சரி அது சுவாமிக்கு அங்கே வச்சானே இங்கே வச்சானே அப்படியே இப்படின்னு காட்டிட்டு எவ்ரிதிங் பாவனா. புரியுதா? இட்ஸ் மோர் இம்பார்ட்டண்ட்டு. இப்போ சர அச்சர. அதனால தான் நீ அந்த மரத்தெல்லாம் வெட்டும்போது இன்னொரு மரம் வைக்கணும். அந்த சென்னையில் ரோடு போடுறேன்னு சொல்லிட்டு காட்டுத்தனமாக பண்ணிட்டான், ஒரு செடி கூட இல்லை. புரியுதா? அது சைட் டாபிக். சியாத் பாக்தா. சியாத். சியாத்னா சீமிங்லி, மேலோட்டமாக பார்த்தால், ஃபிகரேட்டிவ்லி ஜீவர்கள் பிறப்பு இறப்புன்ற முக்கியார்த்தம் வராது, கவுனார்த்தம் செகண்டரி மீனிங் தான் வரும். பாக்தகா. பாக்தகா இஸ் ஈக்குவல் டு கவனகா. கவனகா இஸ் ஈக்குவல் டு ஃபிகரேட்டிவ்லி, சீமிங்லி. ஓகே, ஜீவர்களுக்கு பிறப்பிறப்பு கவுனார்த்தம், நாட்டு முக்கியார்த்தம். முக்கியார்த்தம் எதுக்கு வரும்? சரீரத்துக்கு முக்கியார்த்தம். கண்டிப்பாக பாடி செத்து போயிடான். புரியுதா? ஆனால் நீ சாக மாட்டாய், ஜீவா சாகிறதில்லை. ஆனால் சீமிங்லி செத்து போன பிறகு அவர் போயிட்டாருன்னு நம்ம கத்துவோம். நீ போகும்போது நீ கத்த முடியுமா? நீ தான் இருக்கிய, எதுக்கு கத்துவ? நான் இருக்கும்போதே இப்போ இருக்கும்போதே நான் போயிட்டேன் அப்படி சொல்ல முடியுமா என்ன? ஏன் கத்துறதுலன்னா ஜீவா இருக்கான். கவுனார்த்தம், முக்கியார்த்தம், கவுனார்த்தம். புரியுதா? அப்போ பாவ பாவித்வாத், பாவ அபாவித்வாத், ஜன்ம மரண பாவகா. பாவித்வாத், உண்மையில் சரீரத்துக்கு மட்டுமே ஜனன மரணம் உண்டு. நாம் அது மேலே ஏற்றி வைத்து விடுகிறோம் ஜீவாவை. சரீரமே நான் என்று சொல்கிறதுனால அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறோம், அவர் பிறந்துட்டாரு. புரியுதா? பிறப்பை பற்றி சொல்கிறோம். இப்போது நான் எப்பொழுது சாக போகிறேனோ, இது வேற வயசாகிட்டே இருக்குது, எப்போ போக போகிறேனோ இல்லை. மக்குனா மக்கு. அது எப்படி போனோம்? படக்குன்னு போயிடணும்.
எவனுக்கும் தொந்தரவு இல்லாமல் போயிடணும். ஸ்ட்ராங்காக சரீரம் தான் நானுன்றதை முடிவு பண்ணிட்டான். ஜீவான்ற கூட வரல. நான் இப்போ ஆத்மா பற்றி பேசவே இல்லை. ஜீவா என்ற ஒரு ஸ்டேட்டஸுக்கே வரமாட்டான். ட்ராவலர் ஜீவாவுக்கு வரல. ஓகே, இவர் அத்வைத்தத்துக்கு போயிடுவார். விசிஷ்ட அத்வைத்தம் தப்பு, ராமானுஜர் தப்பு, மத்துவர் தப்பு. என்ன நீ ஜீவாவுக்கே வரல, ஆத்மாவுக்கு போயிட்டார். அப்போ பாடி பர்த் டெத்து இன்ட்ரன்சிக் நேச்சர். ஆனால் ஜீவா பர்த் டெத்து இன்சிடென்டல் நேச்சர். இது இருக்கு. இது வந்து ஜில்லுன்னு வச்சுருக்கோம், சூடுன்னு வச்சுருக்கோம். ஆனால் பர்மனெண்ட்டாக இருக்குமா? ஜில்லும் சூடும் அதுக்காக இருந்தால் கூட லாங் டைம் இருக்கலாம் மொழிய, நாட் பர்மனெண்ட். நித்திய கிடையாது. புரியுறதா? அதுக்கும் ஒரு டைம் இருக்குது. இத்தனை ஹவர்ஸ் வந்து வாரண்டி கொடுத்துருப்பான். புரியுதா? அவ்வளோதான். புரியுதா? அப்போது நம்ம பேசும்போது நம்ம என்ன பண்ணோம், தப்பாக பேச பழகிட்டோம். எங்கேயாவது வெளியூருக்கு போயிட்டு சென்னைக்கு வரோன்னு வச்சுக்கோ, ட்ரெயினில் சென்னை வந்து விட்டது அப்படி ஒரே குஷியாக இருப்பாங்க. மദ്രാஸ் ஆத்தா ஹே, ஆகே ஜல்தி பேக். மெட்ராஸ் வரவும் வராது, போகவும் போகாது. நான் ஆக அதான் நீ தான் வர, நீ தான் போகிற. மெட்ராஸ் அங்கேயே இருக்கு, சென்னை அங்கேயே தான் இருக்குது, ஸ்டேஷன் அங்கேயே தான் இருக்கும். புரியுறதா? பேசுறது தப்பு. நான் பிறந்தேன், நான் ஏன் பிறந்தேன், அதில் வேற. புரியுதா? அப்போ பார்த்தனா ஃபிகரேட்டிவ்லி ஜீவனுக்கு ஏதாவது ஒரு மாதிரியான சரீரம் கண்டிப்பாக கிடைக்கும். புரியுறதா? அப்போது இந்த சரீரம் நாசத்தை கண்டு அதிர்ச்சி அடைய வேண்டாம். போய் எந்த சரீரத்தை கண்டா நீ எது ஞானம்? ந ஜாயத்தே மிரியத்தே வா விபச்சித்து கதாச்சித்து, அதுதான் ஞானம். அப்போ 3 விஷயங்களில் நாம் டிஸ்கஸ் பண்ணணும். 3 விஷயந்தான் அதனுடைய விசாரம். ஜீவ, ஈஸ்வர, ஜகத்து. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன, அதை நீ கண்டுபிடிக்கிறது தான் ஆன்மீகம். ஓகே, அதனால் இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கோ. பரமஜன குருஜி கோல்வால்கர் வந்து புரோகிதர் குரூப் ஒருத்தர் பெரியவர் வந்திருந்தாங்க பக்கத்தில் மலேசியாவிலேருந்து. புரியுதா? அப்போ பண்டிட் நேரு இருந்தார். நேருக்கிட்ட போய் எங்கள் ஊரில் நிறைய ஹிந்துக்கள் இருக்காங்க, இந்த பூஜை பண்ணுறதுக்கு ஒரு ஆள் அனுப்புங்க, ஒரு 10 பேர் தேவைப்படும் அப்படின்னு. நேரு இதுவே நம்ம கொடுத்த நம்ம இதுவே இருக்கிற செங்கோலையே கொடுத்து வாக்கிங் ஸ்டிக்குன்னு உள்ளே வச்சுட்டாரு. செங்கோலை அந்த ஆளுக்கு ஒன்றும் தெரியாது. அப்படிதான் மதன்லால் திங்ராவுக்கு 3 பசங்க, நிறைய பசங்க, ஏகப்பட்ட மனைவிகள், 7 மனைவிகள். அதில் 3 பசங்க முக்கியமானவங்க. அது யார் யாருன்னா நேரு 1, ஜின்னா 1, ஃபரூக் அப்துல்லா 1. ஃபார் இன்ஃபர்மேஷன், லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் இப்போ தான் தெரியுது. 3 பேர் வெளியிலேருந்து இங்கிலீஷ்காரன் அனுப்பிச்சான்னு பார்த்தா அவன் மதன்லால் திங்ராவை ரெடி பண்ணிட்டான். அவனுக்கு 3 பசங்க, அவங்களுக்கு சொத்து பிரித்து கொடுத்து தான் 3. மோத்திலால் நேருக்கு அவன் வீட்டில் வேலை செஞ்சிருந்த பொம்பளையை கல்யாணம் பண்ணிட்டான். அவனுக்கு பிறந்த பையன்தான் ஜவஹர்லால் நேரு. இப்போ புரியுதப்போ எவ்வளோ கவலமாக? நான் இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுறது. நாளைக்கு கேட்டுட்டு போட்டோம், இல்லை என்ன அரெஸ்ட் பண்ணிட்டோம். இதில் ட்ரூத்து. இப்போ எதையுமே மறைக்க முடியாது. சேட்டிலைட் வந்துடுத்து, விஞ்ஞானம் வந்துடுத்து. அப்போது இந்த 3 பேருக்கு வீட்டில் எப்படி சொத்து பிரித்து கொடுக்குறோமோ அப்படி பாரதத்தை பிரித்து ஒருத்தனுக்கும், பாகிஸ்தானை பிரித்து ஒருத்தனுக்கும், காஷ்மீரை பிரித்து ஒருத்தனுக்கும் கொடுத்துட்டான். மீதியெல்லாம் வந்து இங்கிலீஷ்காரன் பிரித்து கொடுத்துட்டு போயிட்டான். என் வேணா எங்கே வேணால் சண்டை போட்டுக்கோங்கடா, பர்மனெண்ட்டாக சண்டை போடுங்க. ஒன்றிய அரசு
புரியுதா? இதெல்லாம் இங்கிலீஷ்காரன் பண்ணினது. அதில் மலேசியாவில் பூஜை பண்ணுறதுக்காக இங்கே வந்து நேரு இதை அவருக்கு தெரியுமா? ஒன்றும் தெரியாது. பிறப்பால் ஹிந்து, ஆனால் அவருடைய குணத்தால் வந்து முஸ்லீம். அவர் புரியுறதா? அதெல்லாம் அந்த கணக்கெல்லாம் நான் சொல்ல, அந்த வம்சா இதெல்லாம் அது அசிங்கமாக இருக்கும். ஆனால் இங்கே சொல்ல வரல. இதை மாத்திரம் தெரிஞ்சுங்க. உடனே அங்கே ஒருத்தர் சொன்னார், நீங்கள் போய் குருஜி கோல்வால்கர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கேளுங்க. ஆர்எஸ்எஸ் தலைவர் அவர் வந்து டைம் கொடுத்தார். உங்களுக்கு எத்தனை பேர் வேணும்? எனக்கு மினிமம் 10 பேர் வேணும், 100 பேர் இருந்தால் நல்லது, அங்கே இருக்க எல்லாருக்கும் பூஜை பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும், ஏற்பாடு பண்ணுறோம். ஆச்சரியமாக வச்சு, ஒரு பிரைம் மினிஸ்டரால் பண்ண முடியாததை இவர் பண்ணுறாருன்னு சொல்கிறாரு. துறவி, வெள்ளாடை உடுத்திய துறவி அவர். அன்றைக்கி சாயந்தரம் மீட்டிங்கு, பெரிய மீட்டிங். அவர் மேலே இவருக்கு பக்தி வந்துடுத்து, ஸ்ரத்தை வந்துடுத்து. அதனால் எங்கள் பக்தி சக்தி ஸ்ரத்தை எல்லாம் ஒன்றா வரும், மரியாதை வந்துடுத்து. அன்றைக்கி பெரிய மீட்டிங். அன்னைக்கு காலம்பர கென்னடி இருக்கார் இல்லையா, அமெரிக்க ஜனாதிபதி கென்னடி, அவரை சுட்டு கொண்டுட்டான். இவர் பெரிய தலைவர் குருஜி கோல்வால்கர், 10,000 பேர் இருக்காங்க மீட்டிங்கில். இவருக்கு பதைக்கிறது. செக்யூரிட்டி ஒரு 2-3 பேர் குச்சி வச்சுன்னு இப்படி இப்படி போயிட்டு இருக்காங்க. தண்டா இவங்க தான் செக்யூரிட்டி. அப்படி இவங்க தான் செக்யூரிட்டியா? சுட்டுட்டானா? ஆனால் இவரால் தாங்க முடியல. அவங்களாம் பதில் சொல்ல தெரியல. ராத்திரி மீட்டிங் நடந்தது. மீட்டிங்கில் எப்படியோ அப்பாயின்மெண்ட் கேட்டு உள்ளே போயிட்டார். நீங்கள் எவ்வளோ பெரிய மகான், உங்களை யாராவது சுட்டுட்டா என்ன ஆகிறது? கென்னடியை கூட சுட்டுட்டாங்க. அப்போ கென்னடிக்கு செக்யூரிட்டிலாம் கொடுக்கலையா அப்படின்னு கேட்டார் இவர். கொடுத்தாங்க, அதெல்லாம் மீறி சுட்டுட்டாங்க. அப்போ சுடுறாங்கன்னா சுட்டு தான் ஆவாங்க. செக்யூரிட்டி இருந்தாலும் சுட்டுடுவாங்க, இல்லைனாலும் சுட்டுடுவாங்க. அப்படி அவனுக்கு புரிஞ்சிருக்காதுன்னு வச்சுக்கேன், பதட்டத்தில் இருப்பான். புரியுறதா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, பிறவியை தள்ளி போடுறதுலையே கணக்கு பண்ணுறோம். நீ பிறவியை தள்ளி போல நீ வந்து நல்ல கோவிலுக்கு தர்மத்துக்கெல்லாம் பணம் கொடுக்கலன்னா ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் கொடுக்கணும். வரி இப்படிதா பிரிட்டிஷ்காரனுக்கு வரி கட்டுற மாதிரி எவனுமே தப்பிக்க முடியாது. எல்லா பக்கமும் ஆஸ்பத்திரி கட்டிருக்கான். புரியுறதா? ஃபஸ்ட்டு ஓபியில் பண்ணோம், அப்புறம் எமர்ஜென்சி வார்டு என்ன இல்லை ஒரு வழி போட்டிருப்பான். எமர்ஜென்சி தானே, கேஷுவாலிட்டி இருக்குது, அப்புறம் எமர்ஜென்சி நுழைவாயிலா என்னது, எமர்ஜென்சி என்ட்ரி. அங்கே வந்து சைரன் போயிடுவான். புரியுதா? கொண்டு போய் ஐசிசிசியூ வார்டு போட்டு தள்ளிடுவான். நீ இங்கே டேக்ஸ் கட்டல இல்லை, கட்டினியா? நீ கட்டல. அவன் இறக்கம் இல்லாமல் கேட்பான். 5 லட்சம் 3 லட்சம். நிஜமாக தான். என்ன பெருசு இவ்வளோ மாத்திரை மருந்து எடுத்துகிட்டு போகிறான்னு கேட்டேன் நான் ராமச்சந்திராவில். சொத்து காணியெல்லாம் விற்று எடுத்துகிட்டு வந்துருக்கான்னு. புரியுதா? ரொம்ப திட்டிடம் போல இருக்கு. அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தான தர்மங்கள். வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம் தான தர்மங்கள். அதனால் இந்த ஆர்கியூமெண்ட்டு என்ன சொல்கிறான்னா, 2வது ஆர்கியூமெண்ட்டு, அதுக்கப்புறம் 3வது ஆர்கியூமெண்ட்டு இதுக்கு போகிறாரு. 2வது ஆர்கியூமெண்ட்டு என்ன சொல்ல போகிறார்? ஏகாதேசி வதம். அப்படின்னா 3 விஷயத்தை முன் வைக்கிறான் ஏகதேசி. அந்த ஏகதேசி 3 மாதத்தில் வந்து முதல்ல வந்து ஸ்ருதி சொன்னால், அதுக்கப்புறம் யுக்தி சொன்னால், ஸ்மிருதி சொன்னால், 3வது வாதம் வந்து லௌகிக பிரசித்தி பெற்ற விஷயத்தை வந்து சொல்லி, அதுக்கப்புறம் வந்து இங்கே சொன்னார் சங்கராச்சாரியார் சொல்லி இங்கே முடிக்கிறார். நாம் முடிப்போம். ஸ்வயம் ஜோதி பிராமணம். அதில் என்ன சொல்கிறாரு? ஸ்வயம் ஜோதி பிராமணம் 4, 3, 8 பிரகதாரண்யம் 4, 3, 8 சொல்லி இப்போ முடிச்சிடுவான்.
சவா அயம் புருஷகா ஜாயமானகா. உங்களுக்கே தெரியும், ஜீவாத்மா பிறக்கிறது, ஜாயமானகா. ஆனால் அயம் புருஷகா, இந்த புருஷன், புருஷன்னா புருஷன் மாத்திரம் இல்லை, மனிதன், இந்த மனிதன் பிறக்கிறான். அதே நேரத்தில் சரீரம் அபிசம்பத்தியமானகா, சரீரத்தோடு ஜீவாத்மாவாக பிறக்கிறான். இவனுக்கு சரீரம் உண்டு. தெளிவாக சொல்கிறது பாருங்க, சரீரத்துடன் பிறக்கின்றான். அதுக்கு அடுத்தது தான் இம்பார்ட்டன்ட், அங்கே கோட்டை விட்டுறக்கூடாது. சக உத்ராமன் மிரியமானகா, சரீரம் மரண நேரத்தில் ஜீவாத்மா சரீரத்தை விட்டு பிரிகிறது. அப்போ சரீரத்துக்குள்ளே நுழைந்து சரீரத்தில் இருந்து சரீரத்தை விட்டு வெளியே வருகிறது. சரீரத்தில் உள்ளே நுழையிறதுக்கு பேர் பர்த்து, சரீரத்திலேருந்து வெளியில் வரத்துக்கு பேர் டெத்து. புரியுதா? அப்போ ஜீவ பிரயாணம். அப்போ இந்த ஜீவ பிரயாணம்ன்றது உனக்கு இந்த விஷயம் உண்மையிலே சரீரத்துக்கு தானே தவிர ஜீவாவுக்கு கிடையாது. ஜீவா வருது, ஜீவா போகிறது, அடுத்த சரீரத்தை எடுக்கிறது. நம்ம அடுத்த கிளாஸுக்கு போவோம். இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் இடைவெளி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.